வழக்குல 5 காவலர்கள் கைது செய்யப்பட்டாங்க. 6வது காவலரான ராமச்சந்திரன் டிரைவரும் கைது செய்யப்பட்டாரு. அதன் பிறகு நடத்தப்பட்ட வழக்கு விசாரணையில நிகிதாவை ஏன் கைது செய்யல? இந்த அடித்து கொல்லப்பட்ட லாக்அப் டெத் கேஸுங்கிறது முடிஞ்சிருச்சு. நகை திருட்டு வழக்கு என்னாச்சு அப்படின்னு விசாரணையில கேட்கும் போது சிபிஐ தரப்புல சொல்லப்பட்ட வாதம் என்ன அப்படின்னா, நிகிதாவோட போனை நாங்க கைப்பற்றி இருக்கோம், அது ஃபாரன்சிக் என்கொயரிக்காக டெல்லிக்கு போயிருக்கு, அதுல இருந்து வந்தாதான் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீதிபதி இந்த வழக்கை விரைந்து அந்த ஃபாரன்சிக் எல்லாம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காரு. இந்த அடிப்படையில நிகிதாவோட செல்போன்ல ஏகப்பட்ட ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு. நிகிதா கோவில்ல இருந்து யாருக்கு போன் பண்ணிருக்கா? ஒரு உயர் அதிகாரி, நாம ஏற்கனவே பேரோட சொல்லியிருந்தோம் இல்லையா, இப்ப வந்துரும் அது, அதனால இப்ப நாமளே பேரை சொல்ல வேண்டியதில்லை. நிகிதாவுக்கு ஒரு உயர் அதிகாரிக்கு போன் பண்ணிருக்காரு. ஏன்னா நிகிதாவோட அப்பா கூட வேலை பார்த்த உயர் அதிகாரி அவர், அந்த லேடி அதிகாரி. அந்த அதிகாரி இங்க உள்ள ஒரு முக்கியமான அதிகாரிக்கு போன் பண்ணி, ஒரு பெரிய லெவல்ல மீடியாவெல்லாம் பேட்டி கொடுக்கக்கூடிய ஹையர் போஸ்ட்ல இருக்கிற அதிகாரி, அவரு போன் பண்ணி தான் அந்த டிஎஸ்பிக்கு சொன்னது. அதன் பிறகுதான் டிஎஸ்பி ஸ்பெஷல் டீம் அனுப்பிச்சு அஜித்தை அடிச்சு கொண்டது. இந்த கால் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே எடுக்கப்பட்டிருக்கு. நிகிதாவோட போன் சிக்கினதால விவிஐபிகள் எல்லாமே சிக்கிறாங்க. யார் அந்த சார், அல்லா சாரும் இப்ப மாட்டுவாங்க, வச்சு பிதுக்குவாங்க. இந்த வாரத்தில் இல்லாமல் அடுத்த வாரத்திற்குள், எனக்கு தெரிஞ்சு இன்னும் 15 நாளுக்குள்ள நிகிதா கைது செய்யப்பட போகிறார். இது உறுதியா நடக்கும். அப்படிலாம் கிடையாது அவளாம் தப்பிச்சிருவாங்க, போயிடுவாங்க, வந்துருவாங்க, அப்படிலாம் கிடையவே கிடையாது. நிகிதா கைது செய்யப்படுவார். நிகிதாவோட போன் கால் யாராருக்கெல்லாம் போயிருக்கு அப்படிங்கறதெல்லாம் உறுதி செய்யப்படும். நிகிதா கைது செய்யப்பட்ட பிறகு நீ எதுக்காக பொய் புகார் கொடுத்த அப்படின்னு நிகிதா கிட்ட வச்சு பிதுக்குறாங்கன்னா, கோயில்ல வைக்கப்பட்ட பணம் என்னாச்சு, அது யாரு மூலியமா வைக்கப்பட்டுச்சு, யாரு நிகிதா கிட்ட அந்த பையன் மேல புகார் கொடுக்க சொல்லி பிரஷர் கொடுத்த அந்த அதிகாரி யார், அந்த அமைச்சர் யார், அந்த ஆசை நாயகி யார், அந்த பணம் எங்க போச்சு, அத்தனை விவகாரமும் சிபிஐயால இதுல வெளில வரும். முக்கியமான 2 அமைச்சர்கள் ஜெயிலுக்கு போறதுக்கும் இதுல சாத்தியம் இருக்கு. நிறைய அதிகாரிகள் ஜெயிலுக்கு போறதுக்கும் சாத்தியம் இருக்கு. இதுதான் அஜித் கேஸோட அப்டேட்.